எங்கேயாவது போறீங்களா? கோயிலுக்கு போறேன். ஏன் நான் கோயிலுக்கு கூட போக கூடாதா? இல்ல அது சொல்லாம கிளம்பிட்டீங்களே, அதனாலதான் கேட்டேன். ஆமா அண்ணி, நீங்க எப்போ எங்களை கூட்டிட்டு போவீங்கல்ல, இன்னைக்கு ஏன் தனியா? வீட்டு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க 2 பேரும் என் கூட வந்து என்ன பண்ண போறீங்க? கிச்சனுக்குள்ள போய் மருமகளுங்க சரியா வேலை செய்யறாங்களான்னு பாருங்க. சும்மாவே ஒரு வேலைக்கும் ஆகாதவளுங்க. அட கிட்டத்தட்ட செத்து பொழைச்சேன் சின்னவளே. ஆமா, சாமிக்கு பூமாலை போட்டு பூஜை பண்ணணும். சாமி கும்பிட்டுட்டு வர்றேன், வந்துடுறேன். அண்ணி, பூஜைக்கு பூ பிரசாதம் எல்லாம் வைக்கலாம், ஆனா என்னையாவது கூட்டிட்டு போங்க. நீங்க தனியா கோயிலுக்கு போனது உங்க பசங்களுக்கு தெரிஞ்சா அங்க கோவப்படுவாங்கல்ல. என் பசங்க என் மேல கோபப்படுவாங்களா? என் வீட்டு பூனை என்கிட்டயே கோவப்படுமா? என் வளர்ப்பு அப்படி கிடையாதுங்க டாக்கூர் அவர்களே. என் பசங்க என்கிட்டயே கோபப்படுவாங்களா? இல்லக்கா, சரி விடுங்க. உங்க குழந்தையாரையாவது கூட கூட்டிட்டு போங்களேன். சின்னவளே, நீ இப்ப ரொம்ப அதிகமா பேசுற. உனக்கு தெரியும் எனக்கு தேவையில்லாத பேச்சு சுத்தமா பிடிக்காதுன்னு. இப்ப எனக்கு கோபத்தை உண்டாக்காம உன் வேலையை பாரு. ஆனா அண்ணி, இன்னும் அர்ஜுன் வீட்டுக்கு வரல. மேலும் நேத்து முழுசும் அவன் வீட்டுக்கு வரல. நேத்து ராத்திரி மழை பெஞ்சதால அவன் மாமனார் வீட்லயே தங்கிட்டான். அண்ணி, அந்த பொண்ணுக்கும் நம்ம அர்ஜுனுக்கும் உறவு முறிய போறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அர்ஜுன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அண்ணி, எனக்கு இதெல்லாம் புரியவே இல்ல. ஒரே ராத்திரியில அந்த பொண்ணு வந்து நம்ம அர்ஜுன் மேல ஏதாவது சூனியம் வச்சுட்டாலோ? Thank you. தம்பி, நீ இப்ப கிளம்பிருதியா? ஆனா ஒரு 3 நாள்லாம் நீ இங்கே தங்கணும்னு ஆசைப்படுறா. இதனால சம்பந்திக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? அத நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. நான் தங்கணும்னு ஆசைப்பட்டா தங்கட்டும். நான் ஒரு 2 நாள்ல வந்து கூட்டிட்டு போறேன். சரிப்பா, உடம்ப பாத்துக்கோ. போகும்போது பெரிய மாமா பெரியத்தைக்கிட்டேன்னு சொல்லிட்டு போ. மருமகனே, அப்பப்போ வந்துட்டு போ. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது என் மனசு லேசாயிடுச்சு. ஆனாவுக்கு ஒரு நல்ல குணமான திறமையான புருஷன் கிடைக்கணும் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். கடவுள் என் ஆசையை நிறைவேற்றிட்டாரு. இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை. புரிஞ்சுக்க முடியுதுல்ல மருமகனே. இன்னைக்கு ஆனாவோட அப்பா இருந்திருந்தா நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். நான் ஒருத்தியா அவளோட படிப்பு செலவை எப்படி சமாளிச்சிருப்பேன்? நாங்க 2 பேரும் அடுத்தவங்கள நம்பி வாழ்றோம். அதனாலதான் கட்டாயமா கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு. ஆனாவுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. BA எக்ஸாம் எழுதணும், டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்பட்டா. ஆனா என்னால அவளோட எந்த ஆசையும் நிறைவேற்ற முடியல. அம்மா, ஆனா உன்ன மாதிரி ஒரு பையன்கிட்ட அவளோட கையை புடிச்சு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ அஹானாவோட ஒவ்வொரு கனவையும் நிறைவேற்றுவண்ண. அப்புறம் யஹானாவும் உன் நம்பிக்கையை எப்பவும் உடைக்க மாட்டா. அவ உனக்கு எப்பவும் துரோகம் பண்ண மாட்டா. உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்குவா, நல்லா கவனிச்சுப்பா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ உன் குடும்பத்துல உள்ளவங்க மனசை கண்டிப்பா ஜெயிச்சிருவா. இவளுக்கு அன்பா சொல்லி புரிய வைக்க ஒருத்தர் இருந்தா போதும். அப்படி ஒருத்தர் கிடைச்சிட்டா அவருக்காக உயிரையே கொடுப்பான். மருமகனே, என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோ. இப்ப நீ மட்டும்தான்ப்பா நான் நம்பக்கூடிய ஒரே ஆளு. அத்த, நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. ஆஹானா இப்போ என்னோட பொறுப்பு. என்னோட பொறுப்பை நான் கரெக்டா பாத்துக்குவேன். என் குடும்பம் கொஞ்சம் பெருசுதான், எல்லாரோட திங்கிங்கும் வேற வேறதான். ஆனா அஹானா வந்து இவ கண்டிப்பா அவங்க மனசுல ஒரு இடத்த பிடிப்பா. இப்போ நான் கிளம்புறேன். நான் கிச்சன்ல இருக்கேன், நீ வா. நீங்க கிளம்புங்க, டைம் ஆகுது. ஒரே வீட்டில் இருந்தோம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தோம். ஆனால் ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு. நீ அதே வீட்டில் தான் இருந்தேன், ஆனால் இப்போ அதுவும் முடியல. ஆனால் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், ரொம்ப சீக்கிரமாகவே உன்னை என்னோட வீட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு போயிடுவேன்.
என்னால் இனிமே உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. இந்த முடிவு உங்க கையில இல்லையே. அப்படி இருக்கலாம். ஒருவேளை இந்த முடிவை என்னால் எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அஹானா, நீ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ என் வைஃப். நான் எப்படி அம்மாவை பார்த்துக்கிறனோ அதே மாதிரி உன்னையும் பார்த்துக்கணும். அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களை இப்படி பிறந்த வீட்டிலேயே விட்டுட்டு இருக்க என்னால் முடியாது. உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன ஜட்ஜ் பண்ண தான் பாக்குறாங்க. அவங்க அதை தான் விரும்புறாங்க இல்ல? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு டிவோர்ஸ் ஆகணும்னு. அஹானா, நான் ஒரு மனுஷன், மெஷின் கிடையாது. யார் எப்போ வேணும்னாலும் அவங்க இஷ்டத்துக்கு என்ன ஆட்ட முடியாது. இனிமே உங்க வாழ்க்கையில யாரு வந்தாலும் அது ஒருவேளை ஸ்டாப் இட். நேத்து நைட் நமக்குள்ள நடந்த அந்த விஷயத்துக்கு அப்புறமும் நீ இப்படி பேசுறியா? உன்னை தவிர என் லைஃப்ல யாருமே இல்லை. வேற யாரும் வரவும் மாட்டாங்க. ஆனா நீ என் கூடவே இருக்கணும். நம்ம லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் வரும். ஆனா நீ எனக்கு சப்போர்ட்டா நிக்கணும். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா? நான் நம்பிக்கையை விட்டுட்டேன். எனக்கு உண்மையாவே தோணல உங்க வீட்ல எனக்கு மறுபடியும் இடம் கொடுப்பாங்கன்னு. இது தவிர மனசுக்குள்ளேயே உங்களையும் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டேன்.